வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை. இந்த கதையில கதையின் நாயகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. எப்படியாவது ஒரு பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்துடணும். அதனால தினமும் அந்த நிறுவனத்துக்கு எதிர்ப்புறத்துல நின்று அந்த நிறுவனத்தோட பிரம்மாண்டத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்ல, அங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் நாமும் இந்த மாதிரி போக மாட்டோமா என்ற ஏக்கத்தோட பார்த்துட்டு இருப்பான். அதற்கான வாய்ப்பும் ஒரு நாள் அவனுக்கு வந்தது. அந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு விண்ணப்பிக்கிறான். அவனுக்கான நேர்காணலுக்கான நேரம் வந்தது. ரொம்ப மகிழ்ச்சியோட அன்னைக்கு போறான். அங்க தரைய தொடச்சி சுத்தம் பண்ணி காட்ட சொல்றாங்க. ரொம்ப சுத்தமா தொடச்சி காட்டுறான். ஏன்னா அவன் தரைய துடைக்கிற வேலைக்கு தான் விண்ணப்பித்திருந்தான். நேர்காணலுக்கு உள்ள கூப்பிடுறாங்க. கேள்விகள்லாம் கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் அழகா பதில் சொல்லிட்டு வெளியில வரான். வெளியில இருக்கும் ஒரு நபர், உன்னோட மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு போப்பா, தகவல் வரும் அப்படின்னு சொல்றாரு. மெயில் அட்ரஸா? என்கிட்ட இல்லையே அப்படிங்கிறான். நீங்களாம் எப்படிப்பா வரீங்க? ஒரு மெயில் அட்ரஸ், இன்டர்நெட் இதெல்லாம் தெரியாம இவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்துக்கு எப்படி வருவீங்க சே அப்படின்னு சொல்லிட்டு போறார். கொஞ்ச நேரத்துல இன்னொரு நபர் வந்து, இங்கெல்லாம் வேலை இல்லப்பா, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போறார். அப்படியே ஏமாற்றத்தோட வெளியில வரான். வரும்பொழுது சந்தையில வெங்காயம் வெங்காயம் கூவி கூவி விற்கிறாங்க. பாக்கெட்ல கைய விடுறான். 10 ரூபாய் இருக்கு. உடனே எடுத்து வெங்காயம் வாங்குறான். பக்கத்துல இருக்க அடுக்குமாடி குடியிருப்புக்கு போறான். போயிட்டு வெங்காயம் வெங்காயம் கூவி கூவி விற்கிறான். வெங்காயம் வித்துருது. 10 ரூபாய் லாபமும் கிடைக்குது. மீண்டும் வெங்காயம் வாங்குறான். மீண்டும் விற்கிறான். லாபம் கிடைக்குது. மீண்டும் வாங்குறான். மீண்டும் விற்கிறான். சில வருடங்கள்ல பெரிய வெங்காய வியாபாரியாவே மாறிடுறான். ஒரு நாள் ஒரு பெரிய வங்கியிலிருந்து ஒரு வங்கி அதிகாரி வந்து, எங்க வங்கியில நீங்க கணக்க தொடங்குங்க, உங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் கிடைக்கும்னு சொல்றாரு. உங்க பேரு முகவரி எல்லாம் சொல்லுங்கன்னு வாங்குறாரு. உங்க இமெயில் அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. இமெயில் அட்ரஸா? இல்லையே அப்படிங்கிறாரு. இமெயில் அட்ரஸ், இன்டர்நெட் இல்லாம இந்த காலத்துல இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்களே, இன்னும் இமெயில் இன்டர்நெட்ல தெரிஞ்சா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வியந்து பார்ப்பான். அவர் சிரிச்சுக்கிட்டே, இமெயில் இன்டர்நெட்லாம் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் மிகப்பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்துல தரைய தொடச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சிரிப்பார். இந்த கதை இங்க முடியுது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? நமக்கான வாய்ப்பு நம்மை விட்டு விலகும் பொழுது கவலைப்படக்கூடாது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து நம்ம முயற்சி செய்து கொண்டே இருந்தோம்னா நமக்கான மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க?